கார்டியா அட்வான்ஸ் ஜிஞ்சலி ஆயில் வழங்கும் சுவைக்க சிந்திக்க நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரும் சிந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேர்களே, இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆவலாக இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சாமை பொடி தோசை. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே இந்த பொடி தோசைங்கிற ரெசிபி வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப ரொம்ப பிரசித்தியான ஒரு ரெசிபியாக இருக்குங்க. கல்யாணங்களுக்கு இப்போ கல்யாண சீசன்ஸாக இருக்கிறதுனால வந்து கல்யாணங்களுக்கு போனீங்கன்னாக்கா பொடி தோசை. இன்ஃபேக்ட் நீங்கள் டயட்டில் இருந்தீங்கனாலுமே வந்து ஏதோ ஒரு டின்னர் போய் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அங்கெல்லாம் அந்த ஆன்லைன் கவுண்டர் தோசை நம்ம ஊரில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குதுங்க. ஈஸியாக ஒரு 2 தோசையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா வயிறு ரொம்ப அமைதியாகவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஏன்னா பெரும்பாலான மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ்லேருந்து தான் வந்து எல்லாமே ஆரம்பிக்குது. அந்த டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரும்போது நீங்கள் கரெக்டாக உணர்ந்து அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பல பிரச்சனைகளை ஈஸியாக தடுத்துடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து சாமை பொடி தோசை. இதை எப்படி பண்ணுறது, வீட்லேயே அழகாக எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து என்ன எடுத்துருக்கோம்னாக்கா ஊற வச்ச சாமை எடுத்துருக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. சாமை, கருவேப்பிலை பொடி, ஊற வச்ச வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து நான் இந்த ஊற வச்ச சாமையை நான் கொஞ்சம் அரைச்சிக்க போகிறேன். முதல்ல இதை கொஞ்சம் ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இதை பார்த்தீங்கன்னாக்கா இதுவே ரொம்ப சூப்பர் ஸ்மூத்தாக நல்லா வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் அரிசி மாவு பக்கத்துக்கு ரொம்ப நல்லா வந்துருச்சு. இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக, இப்போ நம்ம தோசை மாதிரி தானே ஊற்ற போகிறோம், அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இது ஒரு 2 மினிட்ஸ் ஊறட்டும். என்றைக்குமே வந்து ஒரு நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல காம்ப்ளிமெண்ட். ஸோ அதனால் நம்ம வந்து இதுக்கு கார்டியாவோட ஜிஞ்சலி ஆயில் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த எண்ணெய்கள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப இந்த கோல் ப்ரெஸ்ட் அப்படின்ட்டு போட்டிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எண்ணெய்கள். கொலஸ்ட்ரால் லோவரிங் லிக்னன்ஸ், இதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கும் அப்படின்னு சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக இருக்குது. அதே மாதிரி வந்து டோகோஃபெரால் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். நல்லெண்ணெய் மாதிரி நம்ம முன்னோர்கள்லேருந்து நம்ம எல்லாருமே வந்து நல்லெண்ணெய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃபேஸ் மசாஜஸாக இருக்கட்டும், ஹோல் பாடி மசாஜஸாக இருக்கட்டும், சாப்பிட்றதுலேருந்து வந்து நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்ட்டுன்னு நம்ம இன்றைக்கி கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை. நம்ம தாத்தா பாட்டிகள் எல்லாருமே முன்னோர்கள்லேருந்து நம்ம நல்லெண்ணெய்ங்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் இடம் எல்லார் வீட்லேயும். அதுலேயும் இது வந்து கோல்டு ப்ரெஸ்டாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வெரைட்டி ஆஃப் நல்லெண்ணெய். அது இப்போ வந்து இது நம்ம ஊற்றுற பக்குவம் இருக்குது. நீங்கள் ரொட்டீனாக வந்து இதை அப்படியே ரவுண்டாக போடலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னாக்க வந்து இது வந்து நம்ம திக்கான தோசை மாதிரி நம்ம பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது வந்து கொஞ்சம் அதாவது அந்த தன்மை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம ஊற்றுற மாதிரி ரவா தோசை மாதிரி ஊற்றிட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம் நம்ம. ஸோ தட் அது நல்ல கிறிஸ்பியாக நீங்கள் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருந்ததுன்னா இன்னும் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். கருவேப்பிலை பொடி எடுத்துருக்கோம். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து வேர்க்கடலை பொடி எடுத்துக்கலாம், இட்லி பொடி எடுத்துக்கலாம், எந்த பொடி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபேவரட்டான ஒரு பிராண்ட் வந்து கருவேப்பிலை பொடி இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் கலரிங்க்கு நான் பச்சை மிளகாய் போடலாம். வெந்தயம் வந்து நீங்கள் இதை அரைக்கவும் யூஸ் பண்ணலாம். லேசாக கொஞ்சோண்டு வெந்தயத்தை இது மேலே அப்படி
ஆடும் பண்ணிடலாம். இதில் வந்து முக்கியமான 2 விஷயம் என்ன அப்படின்னாக்க வந்து இப்போ இந்த பர்டிகுலர் தோசை வந்து நம்ம சாமையில் பண்ணியிருக்கோம். ஸோ சாமையை சாப்பிட்டா வேக வச்சு சாப்பிட்டாலே ஒரு அரிசி மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த நீர் தோசை மாதிரி வெறும் அரிசியில் பண்ணுறாங்களே அந்த மாதிரி தோசை பக்குவமாக தான் இருக்கும். ஸோ அதனால மோர்ஸோ கருவேப்பிலை பொடியோட நீ கருவேப்பிலை சாதம் சாப்பிட்ற அளவு மனசுக்கு ஒரு திருப்தி வருங்க அது சாப்பிட்டாக்க. ஸோ அதனால் அண்ட் குறிப்பாக வந்து நம்ம இந்த மாதிரி டயட் சாப்பாடுகள்லாம் சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் ஹையாவோ இல்லை வெயிட் கெயினோ இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு பொரியலுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டாக்கா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் டீப் ஃப்ரைடுன்னு போகும்போது கொஞ்சம் அளவாக சாப்பிடணும், ஆரோக்கியமாக சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ ஒரு தோசை தான் டயட்டுக்கு சாப்பிடணுன்னா அந்த ஒரு தோசையை வந்து ரொம்ப எண்ணெயே இல்லாமல் அந்த மாதிரி வரட்டாக சாப்பிடாதீங்க. அதை நிச்சயம் உங்களுக்கு 1 வாரம் தாங்கும், 1 மாதம் கூட தாங்கும். பட் அதுக்கப்புறம் ரீபவுண்ட் ஆயிரும். தட் இஸ் உங்களுக்கு அந்த ஆசை வந்துடும், தட்டு ஏதாவது முறுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து நம்ம மிதமாக கண்ட்ரோல்டாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டோன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னாக்க நம்ம மைண்டுக்கு நல்ல ஒரு திருப்தியாகவும் கொடுக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. அது ஃபீலுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து இல்லை நான் டயட்டில் தான் இருக்கணும் அப்படின்ட்டுன்னு டெய்லி பச்சை காய்கறிலாம் சாப்பிட்றேன்னா எப்படி முடியும் மனுஷங்களால்? இல்லையா, முடியாது. நம்மளால் வந்து டயட் ஃபுட்டை வந்து எப்படி நம்ம ஹெல்த்தியாகவும் டேஸ்டியும் ஆக்குறதுங்கிறது ஒரு ஸ்கில் அது. ஸோ அதனால் இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆக்சுவலாக கருவேப்பிலை சாதம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். வைல் நிறைய பேரால் கருவேப்பிலை சாதம் வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு அவங்களோட ஹெல்த் சிச்சுவேஷன் பெர்மிட் பண்ணாது. ஈவன் யங்ஸ்டர்ஸுமே ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்தால் தான் நீங்கள் ரைஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இல்லை. யங்ஸ்டர்ஸுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கொஞ்சமாக தான் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு தோசை தாராளமாக நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல திருப்தியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிறதுக்குள்ளே இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஹெல்த் கான்ஷியஸ்க்கு வந்து இந்த வெந்தயத்தை போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அந்த வெந்தயம் கசப்பு பிடிக்கும் அப்படின்னாக்க வந்து வெந்தயத்தையும் சேர்த்து அரைச்சி போட்டுக்கோங்க. இது ஊற வச்ச வெந்தயம். ஸோ அதனால் இந்த குக்கிங் அளவுக்கு இதுக்கு போகிறோம். ஸோ அதனால் இதை இப்படி நம்ம திருப்பிட்டு நம்ம எடுத்து இதை சர்வ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா இது நல்ல ஒயிட்டிஷாக இருக்குது, ரொம்ப நல்லா கலராக இருக்குது, இந்த நீர் தோசை கலராக இருக்குது. நல்லா 2 பக்கமும் குக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து அதை அழகாக அதை சர்வ் பண்ணிடலாம். அதை இந்த 2 கலர் சட்னி வச்சு நல்லா ஹாப்பியாக நீங்கள் சாப்பிட்லாம். உங்களோட மைண்டுக்கு வந்து ஓகே நான் 2 தோசை சாப்பிட்டேன் அப்படின்னு தோணும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது டின்னருக்கு அழகாக நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், லஞ்சுக்கு கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். அண்ட் என்னன்னைக்கு உங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் சமைக்கணும் அப்படின்னு பிடிக்காத நாட்களில் வந்து லைட்டாக சாப்பிடணும்னு சொன்ன நாட்களில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ஸோ கட்டாயம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். Samai Podi Dosai. Soak the millets overnight or for 3 or 4 hours. Into a mixie, grind the millets into a fine paste, add some salt, heat up a tawa, add some oil, add a ladle of this batter to it, add the karhapile podi on it, the curry leaf powder generously on it, garnish with some soaked fenugreek, green chilies and curry leaves. Fold into half and serve with the choice of chutneys. Samai curry leaf dosa is ready. இன்னொரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஹெல்தியான ரெசிபியோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். கார்டியா அட்வான்ஸ் ஜிஞ்சலி ஆயில் வழங்கும் சுவைக்க சிந்திக்க